ஹிஜாவு நிர்வாகியின் ஜாமீன் மனு தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். மேலும் விவரங்கள். சென்னை தலைமையிடமாக கொண்ட இயங்கிய ஹிஜாவு நிதி நிறுவனம் 15% வட்டி தருவதாக கூறி பொதுமக்களிடம் சுமார் 4620 கோடி ரூபாய் முதலீடுகள் பெற்று மோசடி செய்ததாக புகார் எழுந்தது. இது குறித்து பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த புகார் தொடர்பாக 15 பேர் இன்னும் தலைமறைவாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த வழக்கில் கைது செய்து சிறையில் இருக்கக்கூடிய இந்த வழக்கினுடைய 3வது குற்றவாளியும் நான்காவது குற்றவாளியும் முக்கிய நிர்வாகியுமான சவுந்தரராஜன் என்பவர் ஜாமீன் கோரி நிதி நிறுவன மோசடி வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணை நீதிபதி கே தனசேகரன் முன்பாக நடைபெற்றது. அப்போது சவுந்தரராஜன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சவுந்தரராஜன் தானாக முன்வந்து சரணடைந்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டவர்களிடமிருந்து அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் என 96 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். புகாரை நிரூபிக்கும் வகையில் காவல்துறையினரின் விசாரணையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்றும் மனுதாரின் வயதை கருத்தில் கொண்டு ஜாமீன் வழங்க வேண்டும் என்றும் வாதிடப்பட்டது. காவல்துறை சார்பில் கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் முனிப்பராஜ் ஆஜராகி சுமார் 89,000 முதலீட்டாளர்களிடமிருந்து 4,620 கோடி ரூபாய் முதலீடுகள் பெற்று மோசடி செய்துள்ளதாகவும் 16,500 நபர்கள் இதுவரை புகார் அளித்துள்ளதாகவும் 40 பேர் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மனுதாரருக்கு ஜாமீன் வழங்கினால் வெளிநாடு தப்பிச்செல்லவும் சாட்சிகளை மற்றும் ஆவணங்களை கலைக்க வாய்ப்புள்ளது எனவும் ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும் வாதிட்டார். அதே போல பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் வழக்கறிஞர் டி செல்வம் ஆஜராகி சவுந்தரராஜனுக்கு ஜாமீன் வழங்க எதிர்ப்பு தெரிவித்தார். இதனையடுத்து சவுந்தரராஜனின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டு இருக்கிறார். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள் இன்னும் தலைமறைவாக உள்ள நிலையில் சவுந்தரராஜனுக்கு ஜாமீன் வழங்க முடியாது எனவும் அந்த உத்தரவில் நீதிபதி குறிப்பிட்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.